ஓகே, இது ஃபுல் ஆர்டர் ஆர் ஃபுல் சப்ட்ராக்டர். ஸோ ரெண்டு சர்க்யூட்டையும் மெர்ஜ் பண்ணி ஸோ எப்படி அது ஒர்க் ஆகுங்கிற பிரின்சிபல் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நம்ம ஸோ ஆக்சுவலி வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் வேறு கிடையாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரெண்டுமே ஒரே லாஜிக் தான். என்ன டிஃப்ரென்ஸ்னா கவனிங்க, இப்போ ஒரு வேல்யூஸ் இருக்கு, v1 v2ன்னு ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. இதை நான் வந்து டைரக்டா அப்படியே ஆட் பண்ணோம்னா அது நார்மல் அடிஷன். டைரக்டா ஆட் பண்ணோம்னா நார்மல் அடிஷன். அதே v1 ஆஸ் இட் இஸ் வச்சுட்டு v2 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்து ஆட் பண்ணனா அது பேரு சப்ட்ராக்ஷன். புரியுதுங்களா உங்களுக்கு? v1 v2 ரெண்டு வேல்யூஸ் இருக்கு, டைரக்டா ஆட் பண்ணீங்கன்னா நார்மல் அடிஷன். சப்ட்ராக்ஷன்ங்கிறது v1 ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுட்டு v2 என்ன செய்றோம், 2's காம்ப்ளிமெண்ட் மாத்திட்டு அப்புறம் ஆட் பண்ணோம்னா அது பேர் சப்ட்ராக்ஷன். அதுதான் ஃபண்டமெண்டல்ஸ். அந்த லாஜிக் தான் நம்ம இதை பார்க்க போறோம். இப்போ கவனிங்க, x இருக்கு, y இருக்கு. ஓகே, அது அவுட்புட். இது வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா x வந்து டைரக்டா கொடுத்துருக்கோம், y வேல்யூஸை மட்டும் எதை வச்சு கொடுத்துருக்கோம், XOR கேட் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த XOR கேட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா கவனிங்க, x வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா y வேல்யூ 0 கொடுத்தோம்னா 0 கொடுக்கும், 0வாவே கொடுத்துரும். 1 கொடுத்தோம்னா 1 கொடுக்கும். அதாவது x வேல்யூ 0வா இருக்கும் போது y வேல்யூஸ் என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே கொடுத்துரும். x வேல்யூ 1ஆ இருக்கும் போது கொடுத்தோம்னா x 0 கொடுத்தோம்னா 1ஆ மாத்தும், 1 கொடுத்தோம்னா 0 மாத்தும், காம்ப்ளிமெண்டா மாத்தும். x வேல்யூ 0வா இருக்கும் போது as it is அப்படியே பாஸ் பண்ணும், x வேல்யூஸ் 1ஆ இருக்கும் போது கொடுக்குற வேல்யூஸை காம்ப்ளிமெண்டா பாஸ் பண்ணும். கவனிங்க நல்லா, இங்க பாருங்க, x வேல்யூ 0வா இருக்கா, ரெண்டுத்துமே 0வா இருக்கு. y வேல்யூ 0 கொடுத்தோம்னா 0 தான் வருது, y வேல்யூஸ் 1 கொடுத்தோம்னா 1 தான் வருது. அதே மாதிரி x வேல்யூஸ் 1ஆ இருக்கா, அப்ப 0 கொடுத்தோம்னா 1 கொடுக்குது, 1 கொடுத்தோம்னா 0 கொடுக்குது, காம்ப்ளிமெண்டா கொடுக்கும். அதான் XOR கேட்டோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஓகே, இப்போ நான் s ஈக்குவல் டு 0 செட் பண்றேன். s ஈக்குவல் டு 0 செட் பண்றேன். அப்போ இந்த XOR கேட்ல இங்க வேல்யூஸ் என்னவா இருக்கும், 0 இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் x வேல்யூஸ் இந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூஸ் 0வா இருந்துச்சு அப்படின்னா இங்க நான் கொடுக்கிறது as it is போகும். ஓகே, 0 கொடுத்தனா 0வா போகும், 1 கொடுத்தனா 1ஆ போகும். ஓகே, இப்போ ரெண்டு வேல்யூஸ் ஆட் பண்ணணும்னு வச்சுங்க, 0 plus 1 எப்படி ஒர்க் ஆகும். எக்ஸ்ல என்ன கொடுத்துருப்பேன், நான் 0 கொடுத்துருப்பேன், yல 1 கொடுத்துருப்பேன், s வேல்யூ is equal to 0 செட் பண்ணிருப்பேன். s வேல்யூ is equal to 0 செட் பண்ணும்போது என்ன வேல்யூஸ் போகும், என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே பாஸ் ஆகும். அப்போ 0வும் பாஸ் ஆகும், 1ம் பாஸ் ஆகும். 0 plus 1 it is 1 addition, 0 plus 1 it is 1 அப்படி கிடைச்சிரும். இது நார்மல் அடிஷன். இப்போ சப்ட்ராக்ஷன் பண்ணா என்ன செய்யணும், இது 0ல இருந்து என்னவா மாத்தணும், 1ன்னு மாத்தணும். ஓகே, 0ல இருந்து 1ன்னு மாத்தணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப நான் இங்க 0 கொடுத்தா என்ன போகும், இங்க 1 போகும், 1 கொடுத்தா என்ன போகும், 0 போகும். ஏன்னா இங்க 1 வரும்போது காம்ப்ளிமெண்டா மாறும். 1 இங்க காம்ப்ளிமெண்டா மாறி இங்க ரிசல்ட் போகும். பிளஸ் இந்த 3 இன்புட்ஸ் தானே, ஆக்சுவலி 2 இன்புட் பிளஸ் 1, இது ஃபுல் ஆர்டர். ஆக்சுவலி ஃபுல் ஆர்டர் ஆர் ஃபுல் சப்ட்ராக்டர் இது. அப்போ 3 இன்புட்டை கன்சிடர் பண்ணணும். ஏற்கனவே இதுல 0 தான் இருந்துச்சு, அதனால அந்த 0 கன்சிடர் பண்ணல. பட் இப்போ என்ன ஆகும்னா 1ங்கிறதுனால கன்சிடர் பண்ணணும். அப்ப என்ன ஆகும்னா இங்க கொடுக்குற வேல்யூ பிளஸ் இது மூலியமா பாஸ் ஆகிற வேல்யூ, இங்க கொடுக்குற வேல்யூஸ் என்னவா போகும், yல கொடுக்குற வேல்யூஸ் என்னவா போகும், y பார்னு போகும். பிளஸ் இங்க 1 போகுது இல்லையா, அது ரெண்டும் ஆட் ஆகும். ஆட் ஆகாத என்ன அர்த்தம் அப்படின்னா y பார் பிளஸ் 1 என்ன மீனிங்னா 2's காம்ப்ளிமெண்ட். y பார் பிளஸ் 1 2's காம்ப்ளிமெண்ட், என்ன வேல்யூஸ் கொடுக்குறோமோ அது 2's காம்ப்ளிமெண்ட். அப்போ x பிளஸ் 2's காம்ப்ளிமெண்ட் என்ன அர்த்தம், x மைனஸ் y. நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டு வேல்யூஸ் அப்படியே கொடுத்தோம்னா அடிஷன், அது ஒரு வேல்யூஸ் அப்படியே வச்சுட்டு x அப்படியே வச்சுட்டோமா, y என்ன பண்ணிருக்கோம், y மட்டும் 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்திருக்கோம். அப்ப என்ன அர்த்தம், x மைனஸ் y. அந்த லாஜிக் தான் இங்க, சிம்பிள் தான். இந்த வேல்யூ 0வா இருந்தா கொடுக்குற வேல்யூஸ் அப்படியே பாஸ் பண்ணும். அப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துப்போம். 1 plus 0 நம்ம அடிஷன் போடுங்க ஃபர்ஸ்ட். 1 plus 0, 1 plus 0. x வேல்யூஸ் என்ன 1, y வேல்யூஸ் என்ன 0, and s வேல்யூஸ் என்ன அடிஷன் தான் பண்ண போறோம். அப்ப என்ன வேல்யூஸா இருக்கும், 0 இருக்கும். அப்ப என்ன வேல்யூஸ் கிடைச்சுக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து
இதை நீங்க முடிக்கணும். என்ன கொடுத்துருக்கோம்? இதில் 0 கொடுத்துருக்கோம், இல்லைனா கொடுத்துருக்கோம் 1 கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சப்பார்ட்டை முடிங்க. சப்பார்ட்னா என்ன? 0 + 0, இந்த 0 1, இங்க கொடுக்கக்கூடிய 0 ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. 0 + 0 is 0. எக்ஸ்ல என்ன வேல்யூஸ் இருக்கு? ஒரு 1 இருக்கு. 1 + 0 is 1. இது நார்மல் அடிஷன். இப்போ சப்ட்ராக்ஷன் போவோம். 1 - 1 இது நம்ம மைண்ட்ல வச்சுக்கோங்க. எக்ஸ் வேல்யூஸ் என்ன? 1. y வேல்யூஸ் என்ன? 1 1 1 வச்சுக்கோங்க. 1. இங்க என்ன வேல்யூஸ் கொடுத்திருப்போம்? 1 கொடுத்திருப்போம். எஸ் வேல்யூஸ் 1 கொடுத்தனா சப்ட்ராக்ஷன் வொர்க் ஆகும். 1 கொடுத்திருப்போம். இப்போ 1 கொடுக்கும்போது இது என்னவா மாறும்? 0வா மாறும். 0வா மாறும். பிளஸ் இங்க ஒரு 1 கொடுத்திருக்கோம் இல்லையா? அதோட ஆட் ஆகும். அப்போ 0 + 1 1. ஆல்ரெடி இதுல ஒரு 1 இருக்கு. 1 - 1 it is 0. ஆன்சர் வருதா? ஸோ அது மாதிரி இங்கே மாற்றக்கூடிய ஒரு சிங்கிள் பிட்னால ஓவரால் ஃபங்க்ஷனாலிட்டிஸாக மாறும். இங்கே 0ன்னு செட் பண்ணிட்டோன்னா ஜஸ்ட் நார்மல் கொடுக்குற வேல்யூஸ் அப்படியே பாஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டே இருக்கும். அதே ஒரு வேல்யூஸ் மட்டும் மாஸ் பண்ணுறேன். 1 கொடுத்துட்டேன் அப்படின்னா எக்ஸ் வேல்யூஸ் ஆஸ் இட் இஸ் வச்சுக்குது. ஒய் வேல்யூஸ் என்ன பண்ணுது? காம்ப்ளிமெண்ட்டாக மாற்றுது. என்ன காம்ப்ளிமெண்ட்டாக மாற்றுது? 2's காம்ப்ளிமெண்ட். இதை நான் இந்த வேல்யூஸ் நீங்கள் கொடுக்கலன்னு வச்சுங்க, அது 1's காம்ப்ளிமெண்ட்டாக மாற்றும். இந்த வேல்யூஸ் கொடுத்ததுனால 1's காம்ப்ளிமெண்ட்டாக மாற்றிட்டு இந்த 1 ஆட் பண்ணிக்குது. இந்த வேல்யூஸ் நான் கொடுக்கலன்னா டிஃபால்ட் என்ன வேல்யூஸ் இருக்கும்? 0 தான் இருக்கும். நீங்க 1's போறதுனால 1 போறதுனால 1's காம்ப்ளிமெண்ட் + 1 அதான் நீங்க கொடுத்துருக்கோம். எக்ஸ் வேல்யூ ஆஸ் இட் இஸ், ஒய் வேல்யூஸ் என்ன பண்றோம்? ஒய் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். ஒய் வேல்யூஸை ஒய்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். ப்ளஸ் 1ங்கிறது எங்க கிடைக்குது? இங்க கிடைக்குது. அப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையும் ஆட் பண்ணா நமக்கு கிடைக்க போறது 2's காம்ப்ளிமெண்ட். the x value as it is. இப்போ இந்த x வேல்யூஸையும் இந்த 2's காம்ப்ளிமெண்ட்ஸையும் ஆட் பண்ணோம்னா அதுக்கு பேரு x - y. ஓகே, அடிஷன் தான், பட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அது x - y மாதிரி இருக்கும். இதுதான் ஃபண்டமெண்டல். ஸோ இது நீங்கள் ஒரு வேல்யூஸ் வச்சு செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். வேறு டவுட்ஸ்னால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு.